ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் தான் இது வந்துட்டு. பட் ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ தெரியல, நிறைய டாபிக்ஸ் எனக்கு வந்து விழுகுது. பட் வந்து என்னால் போடுறதுக்கு எனக்கு டைம் வந்துட்டு இல்லை. பட் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன், வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு நான் வந்து வந்துடுவேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டடீஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கிறட்டும் எனக்கு வந்துட்டு. ஸோ அப்போ ரெகுலராக நான் வந்து போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓரலாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன், இன்னொன்று வந்து லைவாக நான் வந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் ஓரலாக அவங்க டிப்ஸ் மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின் ஷேடு, நம்ம ஸ்கின் மேட்சிங் ஷேடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு நமக்கு வந்து அர்த்தம் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் நமக்கு ஒர்க் ஆகாது, நம்ம வாங்கி நமக்கு வேஸ்ட் தான் நமக்கு வந்துட்டு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ நிறைய பிராண்டும் வந்து வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு பிக் த ஃபவுண்டேஷன் ஷேடு, ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஷேடு வந்து பிக் பண்ணுறது எப்படிங்கிறத அந்த கமெண்ட்டில் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து வாங்க போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து போங்க. லைக் மாலில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், இல்லை செப்பரேட்டாக ஸ்டோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போங்க. போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து என்ன பிராண்டில் வேணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்துட்டு வேணும், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்கின் டைப்புக்கு உள்ளது வந்து வேணும். உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்புன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆல் ஸ்கின் டைப்ஸ் ஃபவுண்டேஷன், ஆல் ஸ்கின் டைப்ஸ் போடுற மாதிரி உள்ள ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் வந்து ஆஃப் பண்ணுவேன். ஸோ லாக்மியோட அந்த 9-5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டேஷன். எல்லா ஸ்கின் டைப்ஸும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன், உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ ஃபார்முலா. ஈவன் சென்சிட்டிவ் ஆக்னிக்கான ஸ்கின் கூட தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் பார்க்கணும் மெயினாக ஸ்டோர்ஸில் போய். இதுதான் வந்து டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் ஸ்கின் டைப்பு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டைப்பை வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்கக்கூடாது. ஓகே, பிகாஸ் நமக்கு இப்போ நம்ம மாலில் வாங்குகிறோம், ஸ்டோரில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஹை பவர் லைட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அது படும்போது நம்ம உள்ள ஒரு கலராக இருப்போம், வீட்டில் ஒரு கலராக இருப்போம், வெளியே வந்து நம்ம ஒரு கலராக இருப்போம். பட் உண்மையான கலர் ஐடென்டிஃபிகேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் லைட்டில் வந்து பார்க்குறது தான் உண்மையான ஒரு கலர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் டோன் வந்து என்னங்கிறது தெரியணும். நீங்கள் ஃபேர் கேட்டகரியா, மீடியம் கேட்டகரியா, இல்லை டஸ்கி கேட்டகரியா, இல்லை டீப் கேட்டகரியாங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் மீடியம் ஸ்கின் டோன் வச்சுக்கிறீங்க. ஸோ மீடியம் ஸ்கின் டோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு மீடியம் டஸ்கி இருக்குது, மீடியம் டஸ்கிக்கு நடுவில் ஒரு ஸ்கின் இருக்குது, டேன்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மீடியம் ஸ்கின் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீடியம் ஸ்கின்னுக்குள்ள ஃபவுண்டேஷன் ஷேடு எதுலாம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து கேளுங்க. ஸோ அங்கே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுப்பாங்க. இல்லை நீங்களே உங்கள் ஃபோனில் ஏதாவது ஃபவுண்டேஷன் ஃபைண்டரோ ஏதாவது நீங்கள் வந்து வச்சு பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கின் டோனுக்கு என்னென்ன ஷேடு வருதோ அந்த ஷேடெல்லாம் வந்து நீங்கள் எடுக்க சொல்லுங்கள். இந்த லாக்மிலே வந்து பார்த்திங்கன்னா 9-5 எக்கச்சக்கமான ஷேடு இருக்குது. மீடியம் டு டஸ்கி ஸ்கின்க்குலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஷேடை வந்து எடுத்து வைக்க சொல்லுங்கள். எடுத்து வைக்க சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நீங்களாக பார்த்து கூட அந்த ஷேடு ஒவ்வொரு ஷேடு வந்து கேளுங்க. இப்போ மீடியம்ங்கும்போது அதில் ஒரு 5 to 6 ஷேட்ஸ் 7 ஷேட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஷேடெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. ஓகே, எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை வச்சிருங்க. அது மீடியம் ஸ்கின் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மீடியம் ஸ்கின்னுக்கு டோனுக்கு என்னென்ன ஷேடு வருதோ அது ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க. இதுதான் டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது. எங்கே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் வந்து ஈவனாக இருக்குதுன்னா ஜஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபேஸ் ஒரு கலரில் நெக் ஒரு கலரில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஃபவுண்டேஷன் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸை பிரைட்டாக காட்டும், நெக்கை வந்து இன்னுமே உங்களுக்கு இதாக காட்டும். ஸோ உங்கள் நெக்குக்கும் ஜாலைனுக்கும் இடைப்பட்ட கலர் என்ன கலரோ ஸோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி உள்ளது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்குக்கு மேட்சிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நெக் அண்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு நேரடியாக நேச்சுரல் லைட்டுக்கு நீங்கள் வந்து போயிருங்க. வெளியே கடைக்கு வெளியே நீங்கள் வந்து போயிருங்க. மேக் ஷூர் அந்த டைம் வந்து நல்ல ஒரு பளிச்சுங்கிற வெயில் நேரமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஐ மீன் ரொம்ப பளிச்சுன்னு இருக்க தேவையில்லை, கொஞ்சம் பிரைட் டேஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 7 ஷேட் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மீடியம் ஸ்கின் டோனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 7 ஷேடு வருது மீடியம் ஸ்கின் டோனுக்கு. ஸோ 7 ஷேடை நீங்கள் வந்து இங்கேருந்து இந்த 7 ஷேடையும் வந்து தின்னா நீங்கள் போட்டுருங்க. ஓகே, போட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ண மாதிரி பிளெண்ட் பண்ணுற மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் நேச்சுரல் லைட்டில் போய் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பாருங்கள். சீக்கிரம் உடனே ஓடி வந்துடாதீங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பாருங்கள்.
எது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த கலர் வந்து உங்கள் ஸ்கின்னாக டிஸப்பியர் ஆகணும். அது டிஸப்பியர்னா எப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் போடுறதே தெரியக்கூடாது, இன்விசிபிளாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த ஷேட் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேடு. உங்களுக்கு வந்து நேச்சுரல் லைட்டில் பார்த்து டிஸப்பியர் ஆகிற ஷேடு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன் ஷேடு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதை பிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அப்படி தான் வந்து பிக் பண்ணேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஷேடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா W320 வார்ம் கேரமல். நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு டஸ்கி ஸ்கின் கேட்டகரியில் வந்து வருவேன். நான் மீடியம் ஸ்கின் தான், பட் நான் மீடியம் டு டஸ்கி ஸ்கின்னோட ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த நெக்குக்கும் ஃபேஸுக்கும் மேட்ச் பண்ணி அந்த கலரை வந்து ஈக்குவலாக கொண்டு வரணுக்காக நான் கொஞ்சம் டேன் ஸ்கின் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு நான் பாய்ங்கனால எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இது எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் எக்ஸாக்ட் மேட்ச் உள்ளது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த டிஸப்பியர் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்டர் வந்து வச்சுருப்பாங்க ஒரு ஷேடு. ஸோ இப்போ அந்த ஷேடை போய் நீங்கள் கேளுங்க. அப்போ அந்த ஷேடை வந்து நீங்கள் கேட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளேயே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஷேடையும் வந்து கிளென்ஸ் பண்ணி, இப்போ டிப் நம்பர் 4 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஓகே. இப்போ நீங்கள் அந்த ஷேடெல்லாம் வந்து ரப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான ஷேடு வந்து வந்துச்சு, அந்த ஷேடை ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நேச்சுரல் லைட்டுக்கு வாங்க. ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி நேச்சுரல் லைட்டுக்கு வாங்க. நேச்சுரல் லைட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த நெக் அண்ட் ஜாலைலாம் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்கின்னில் நீங்கள் போட்ட மாதிரி இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியாது. ரொம்ப ஒரு இதாகலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. சப்போஸ் நீங்கள் ராங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆயிரும். ஃபேஸ் கொஞ்சம் நேரத்தில் கிரே பிளாக்காக உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் இப்படி மாதிரி வந்து போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி கிரே அப்புறம் அந்த ஆஷி டெக்ஸ்சர் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கின்னில் வந்துட்டு வரவே வராது. ஸோ அது வந்து நல்லா நீங்கள் வந்து பார்த்துக்குறங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஃபவுண்டேஷன் வந்து அந்த மாதிரி வந்து வந்திருக்குது, நிறைய ஷேட்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அங்கே ஸ்டோர்லேயே ஒரு 1/2 hour கிட்டக்க நீங்கள் வந்து இருங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது ஃபிட் ஆயிரும், ஸ்கின்னாக ஃபிட் ஆயிரும். தென் நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து போய்க்கலாம். அது வந்து பார்த்துக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே. ஸோ இதுதான் கைஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஷேட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மெயினான டிப்ஸ் வந்து இதுதான். அதே மாதிரி ஸ்கின் டோன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட டிப் நம்பர் 5 மாதிரி வச்சுக்கிறோங்க. நம்ம வீன்ஸை பார்த்து கண்டுபிடிக்கலாம். வீன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அது நிறைய இதில் உங்களுக்கு வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் நரம்புகள் வந்து அதிகமாக ப்ளூ கலரில் இருக்குதுன்னா கூல் அண்டர் டோன் அந்த இதில் வருவீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா வார்ம் அண்டர் டோன். நீங்கள் வந்துட்டு ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸாக இருக்குது உங்களுக்கு நரம்பு இந்த மணிக்கட்டுகள் அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் டோன். ஸோ நான் வந்து நியூட்ரல் டோன் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன், நியூட்ரல் டோன் உள்ளது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ்க்காக பல ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீன்ஸ் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வார்ம்னா வார்ம் கேட்டகரியில், இப்போ மீடியம் உங்களுக்கு வந்து மீடியம் ஸ்கின்னில் நீங்கள் வார்ம் கேட்டகரியில் இருக்கிறீங்க. அதாவது வார்ம் கூலுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் டோனில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்கின் வந்து ஃபேராக லைட்டராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வார்ம் டோனுங்கும்போது அந்த ஒரு எல்லோ கோல்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நியூட்ரலுங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு நியூட்ரலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு ஃபேஸ் வந்து சீக்ஸ் இதெல்லாம் வந்து பிங்க் கலரில் இருக்கும். மற்ற சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் கோல்டு அந்த மாதிரி வார்ம் கலரில் வார்ம் டோன் மாதிரி எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கிறங்க. ஸோ நீங்கள் வார்ம் கேட்டகரிங்கும்போது பார்த்திங்கன்னா வார்மில் மீடியம் ஸ்கின் டோனில் வார்மர் ஷேடு எதுங்கிறத பார்த்து நீங்கள் அதை பிக் பண்ணிக்கிறங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வார்மர் ஷேடு தான். W320 அப்படிங்கிறது வார்ம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூல்டாக சீன் போட்டிருப்பாங்க, டபிள்யூக்கு பதிலாக நியூட்ரல்டாக எண்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஷேடு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த ஸ்டோர்ஸில் உள்ளவங்கள்ட்ட வந்து கேட்கவே செய்யாதீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகணும், ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க கரெக்டாக, ஒரு சில பேர் சேல் ஆகணும் இது பண்ணுங்கிறாங்க கண்ட ஷேடை நமக்கு போட்டு விட்ருவாங்க. அது நமக்கு வாங்கியுமே வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் இது வேறு வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லை என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி தான் செக் பண்ணி முதல்ல ஃபவுண்டேஷன் வந்துட்டு நான் வாங்கினது. நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா EA மாலில் தான் வந்துட்டு நான் முதல்ல ஃபவுண்டேஷன் வந்து ஷேடு வந்து வாங்கி நேச்சுரல் லைட்டில் நான் வந்து அப்ளை பண்ணி டெஸ்டர் வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போனேன், சாப்பிட்டேன். ஐ மீன் அந்த மால்குள்ளேயே ரவுண்ட் அடித்தேன், சாப்பிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் நல்லா டிஸப்பியராக எனக்கு நேச்சுரலாக எனக்கு வந்து இருந்துச்சு. ஆக்சிடேஷனாக ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து பிக் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டைம் இல்லாட்டா மினிமம் ஒரு 1/2 hour நீங்கள் வந்து இருந்து பார்த்துட்டு தென் நீங்கள் பிக் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ
ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி தான் வந்துட்டு பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை ஸ்கின்னாக நீங்கள் டிவி ஃபவுண்டேஷன் போகலாம், ஆயிலி ஸ்கின்னாக லிக்விட் இது மேட் ஃபவுண்டேஷன் போகலாம், காம்பினேஷன் ஸ்கின்னாக ஹைட்ரேட்டிங் சீரம் ஃபவுண்டேஷன் நீங்கள் போகலாம், இல்லை நீங்கள் எல்லா ஸ்கின் டைப் போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி லிக்விட் ஃபவுண்டேஷன் ஆயில் ஃப்ரீ ஃபார்முலா உள்ளது போகலாம். ஸோ எஸ்பெஷலி இதை பற்றி நான் ஒரு மினி ரிவ்யூ கொடுத்துட்றேன். இந்த லாக்மியோட 95 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆயில் ஃப்ரீ லிக்விட் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குது, லிட்டில் பிட் ஆஃப் க்ளோ உங்களுக்கு வந்து கொடுக்குது. இது நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷும் வந்து கொடுக்குது. கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் இது வந்துட்டு. ஸோ இது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு வருது. கண்டிப்பாக நிறைய ஷேட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்ட் இன் ப்ரைமர் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் செப்பரேட்டாக ப்ரைமர் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் மாய்ஸ்சரோட ஃபேஸ்லேயே இதை அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ப்ரைமர் போட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் டபுள் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நீங்கள் ப்ரைமர் போட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இதே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டேயிங் பவரும் நல்லா ஒரு 5 to 8 hours வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வரும். ப்ரைமர் போடாமலே உங்களுக்கு நீங்கள் ப்ரைமர் போட்டு செட்டிங் ஸ்ப்ரேலாம் போட்டிங்கன்னா இன்னும் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வின்டருக்குலாம் வந்து 5 to 6-7 hours வரைக்கும் இருக்கும். சம்மர்லலாம் 4 to 7 hours 8 hours அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்ட் இன் ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. SPF 20 வருது. நேச்சுரல் ஃப்ளாலஸ் ஃபினிஷ் கொடுக்குது. பர்ஃபெக்ட் கவரேஜ் கொடுக்குது. லாங் வியர் ஃபார்முலா, மீடியம் டு ஹை கவரேஜ், பில்டபிள் கவரேஜ். அண்ட் ஆல்சோ இது எவ்ரி டைம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேக் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெட்டுலாவில் உங்களுக்கு வந்துட்டு வருது. ஸோ இந்த ஸ்பெட்டுலாவை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக பம்ப் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோட ஒப்பீனியன் இது வந்துட்டு. பிகாஸ் பிகினர்ஸாக இருக்கிறீங்க கொஞ்சம் பேர், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெட்டுலா வந்து எடுக்கும்போது ஃபவுண்டேஷன் வந்து ட்ராப் ஆயிடுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸஸ் இது பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏரும் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து பம்ப் உள்ளது வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது லாக்மியில் உள்ளவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் பம்ப் வைங்க, இன்னுமே நல்லா பெஸ்ட்டாக சேல் ஆகும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் ஃபவுண்டேஷன் இன் இந்தியா அண்ட் பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட் இன் நைக்கா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அந்த ஃபைனான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். பட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனோட அந்த ஸ்மெல், அந்த இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து இதுதான். இது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன், you can try it from Pack Cosmetics, you can try it from Color Bar, you can try from Faces Canada. இதில் கூட உங்களுக்கு வந்து இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளில் வேணால் you can try from Swiss Beauty, Inside and Mars. அதில் கொஞ்சம் ஷேட்ஸ் அதிகமாக இருக்காது. பட் எனிவே நம்ம இந்தியன் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஷேட்ஸ் அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் அது கூட அஃபோர்டபுளில் வாங்கிக்கலாம், இல்லை தாராளமாக நீங்கள் இது கூட போய்க்கலாம். இந்த மார்ஸ் இன்சைட்டோட காஸ்மெட்டிக்ஸோட விலையில் தான் இது வந்துட்டு வரும் ஆஃபரில் வந்துட்டு. பட் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு கைஸ் நீங்கள் ஃபவுண்டேஷனோட ஷேடு வந்து ஃபைண்ட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு புது ஃபவுண்டேஷன் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வாங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனில் உங்கள் ஸ்கின்னுக்கு உள்ள ஷேடு இருந்தாலும் இருக்கும், இல்லாமலும் போயிடும், அப்படியும் வந்துட்டு இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து இதை ஷேடை காட்டி நீங்கள் இதே மாதிரி ஷேடு வேறு பிராண்டில் அவைலபிள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு அமையலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த புது ஃபவுண்டேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே இந்த ஃபவுண்டேஷன் செஞ்ச ப்ரொசீஜர் மாதிரியே நீங்கள் வந்து டிஸப்பியர் கலர் அப்ளை பண்ணி டிஸப்பியர் ஆகுதான்னு பார்த்துட்டு தென் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பார்த்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுதான்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு தென் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக உங்களுக்கு ஒத்து வந்துருச்சுன்னா நீங்கள் வேறு பிராண்டோட ஃபவுண்டேஷன் தாராளமாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு அதிகமான ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் பேச்சஸ், ஸ்பாட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கலர் கரெக்டர் வச்சு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து கன்சீலர் போட்டு அதை ஹைட் பண்ணிவிட்டு தென் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஆக்சைஸ் ஆகாமல் க்ரே ஆகாமல் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஈவனான இடத்துல நல்லா போய் ஷிஃப்ட் ஆயிரும். அன்ஈவன் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆக்சைஸ் ஆகும், க்ரேஷாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுவுமே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கிளியர் ஸ்கின் கொஞ்சம் மீடியமான உள்ளவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. சிவியராக இருக்கிறவங்க அந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் இது பண்ணிக்கிறங்க. மீடியம் உள்ளவங்க கன்சீல் மட்டும் பண்ணிக்கிட்டால் வந்து போதும். ஸோ பார்த்துக்குறங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ இதான் கைஸ், இப்படி தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஹோப் ஐ திங்க் இது ஒரு நாளைக்கு நான் லைவில் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் நேரடியாக. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து கேளுங்க. அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி வாங்க, உங்களுக்கு மணியும் வேஸ்ட் ஆகாது. ஃபவுண்டேஷனும் உங்களுக்கு நல்லா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாலெஸ்ஸாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப். ஹோப் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க, நான் ஏற்கனவே போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைபர் கேட்காம டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதான் கையோடு நான் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேக் கேர் அண்ட் பாய்.